ஃபஸ்ட்டு பேபி நார்மல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் பேபி வந்து சி செக்ஷனாக இருந்திருந்தா செகண்ட் பேபியே வேணான்னு சொல்லியிருப்பேன். அந்த அந்த பெயினை வந்து இந்த 2 நாள் பார்க்கவே முடியல என்னால். சில உமன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேபியே சி செக்ஷனாக இருக்கும். அவங்களாம் வந்து திருப்பி செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணி அது போகிறாங்கல்ல, அந்த ஒரு தைரியமே யாருக்குமே வராது. இந்த பக்கம் பிறந்த குழந்தைக்கு வந்து எப்படி ஃபீடிங் எப்படி பண்ணணும், பால் எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை விட அதிகமாக என் ஒய்ஃப்க்கு எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பாத்ரூம் போகணும், எல்லாமே எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து திருப்பி சொல்லி கொடுக்குற மாதிரி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறத விட அதிகமாக இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரெஸ்பெக்ட் 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 உமன்ஸ். இத்தனைக்கும் நான் வந்து அந்த வழியை வந்து எனக்கு அந்த வலி இல்லை, நான் அந்த வலியை வந்து பார்க்குறேன். அந்த வலியை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ வலிக்குது. அந்த வலியை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் என்னால் எனக்கு திவ்யா வந்து எழுந்திரிச்சு அந்த நடக்கலாம் ட்ரை பண்ணும்போது பார்க்கும்போதே எனக்கு எப்படி கண்ணு கலங்குது. அப்போ அந்த வழியில் வந்து அவள் இருக்கான்ல, அப்போ அது எவ்வளோ கஷ்டப்படணும், அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சுவிக்ஷாக்கு பெருசாக எந்த கஷ்டமும் இல்லை. ஆக்சுவலாக நான் நார்மல் டெலிவரி வந்து ஈஸி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. சுவிக்ஷா பிறந்த அன்றைக்கே அதுக்கு அடுத்த நாளே திவ்யா வந்து எப்பயும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நார்மலாக ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த 2வது நாளே வீட்டுக்கே அவன் தான் தூக்கிட்டு வந்தா, அதெல்லாம் ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சு. இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. எனக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சாப்பாடு தான் இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி எத்தனாவது நாள்? வெட்னஸ்டே ஆப்ரேஷன் பண்ணாங்க. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இன்றைக்கி சாட்டர்டே. வெட்னஸ்டே வந்து மூவ் பண்ணவே இல்லை, அப்படியே படுத்து தான் இருந்தேன். தேர்ஸ்டே வந்து சிஸ்டர்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து வாக் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கே வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தேர்ஸ்டே அன்றைக்கி. ஃப்ரைடே வந்து நேற்று நீயே வந்து ஓனாக நடக்க ஆரம்பிச்சிட்ட. ஓகேவா? இப்போ வந்து இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நடக்கிறேன். தேர்ஸ்டே நைட்டு எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தோம். எத்தனை மணி இருக்கும்? ஒரு 12 1 இருக்கும். 12 அந்த டைமில் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு அப்படின்னு ஒரு படுத்துட்டு இருந்து டக்குன்னு ஒரு மாதிரி இருமல் வந்துருச்சு. மாதுளம்பழம் ஜூஸ் குடித்ததால் ஒரு மாதிரி கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு போல். அதில் சடனாக இருமல் வந்து இரும்ப முடியல, ஒரு மாதிரி திணற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஆப்ரேஷன் இரும்பவும் முடியல, வயிறு வலிக்குது. அப்புறம் டாக்டர் சிஸ்டர்ஸ்லாம் வந்து பெட்டை போட்டு இது பண்ணி சுடு தண்ணி குடிங்கன்னா குடிக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி வாயுல ஏதாவது புகை போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி திணற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆனேன். திருப்பி 2 hours கழிச்சு மறுபடியும் அதே மாதிரியே வந்துடுச்சு. அப்புறம் டாக்டர் வந்து சிரப் கொடுத்தாங்க, இப்போ சரியாயிடுச்சு. இரும்ப முடியாமல் கஷ்டப்பட்டேன். ஆமாம், அந்த வயிறு வலி இருக்கிறதுனால இரும்பவே முடியல சுத்தமாக.
அப்படியே டைட்டாக இருக்குது. இருமுனா அப்படியே வயிறு அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓகே இல்லை, பாத்ரூம் போகிறது எல்லாமே எல்லாமே நானே போய்க்கிறேன். தேர்ஸ்டே மட்டும்தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரைடேலேருந்து நானே சிஸ்டர்ஸ்லாம் வந்தால் கூட வேணான்னு நானே போயிட்டு நானே வந்துடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நானே போயிட்டு நானே வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, நான் வந்து நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இதுதான் ப்ரெக்னென்சி, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது மாதிரி சொல்லிட்டு. அது அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நார்மல் டெலிவரின்றதே வேறு தாங்க. நார்மல் நமக்கு அந்தளவுக்கு அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சி செக்ஷன் ரொம்ப இதில் நம்ம 60% அப்படின்னா இது ஒரு 40% அது மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஊசி போடுறது தான் நமக்கான பெயின்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஸ்பைனல் கார்டெலாம் ரொம்ப நார்மல்லலாம் அந்த ஸ்பைனல் கார்டெலாம் வலிக்காது, நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் சி செக்ஷனில் அந்த பேக்கில் ஊசி போட்டு முன்னாடி பண்ணதை விட பின்னாடி ஊசி போட்டு இந்த ஸ்பைனல் கார்டு தான் ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு. அது எல்லாருக்குமே அப்படி இருக்கா இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நான் கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண இடம் கூட அந்த அளவுக்கு பெயின் தெரியல. பின்னாடி அந்த முதுகில் ஊசி போட்டது தான் இந்த பேக் சைட்லேருந்து இந்த இடத்துல தான் ஸ்பைனல் கார்டில் அந்த நர்வ்ஸ் தான் ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு. அதான் கமெண்ட்டில் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் இப்போ இந்த இதை நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, அவங்களால ஒரு 3rd டே 4th டேயில் ஓரளவுக்கு நார்மல் ஆக முடியும் அப்படின்றதெல்லாம். ஏன்னா எல்லோரும் பயந்துருவாங்கல்ல. இப்போ புதுசாக ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. நீங்களாம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு போட்டதால் அதை பார்த்து ரொம்ப பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி இதை நான் பயந்தேன். நார்மல்லையும் இப்படி தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சி செக்ஷன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நடக்கும்போது ஐயோ நம்ம ஃபுல்லாகவே இப்படி தான் பெயின் இருக்குமோ, இப்படி தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நார்மல் அவ்வளோவா பெயின் இருக்காது, சி செக்ஷன்னா கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. எனக்கு டெலிவரி அப்பயே நார்மல் கொண்டு வந்துடணும்னு என் மனசில் இருந்தது. ஐயோ கடைசியாக சி செக்ஷன் தான் பண்ணி ஆகணும்னு டாக்டர்கிட்ட நான் அவ்வளோ அழுதேன். எனக்கு நார்மல் தான் மேம் நான் நினச்சேன், எனக்கு சி செக்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குன்னு அவ்வளோ அழுது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னம்மா நீ இப்படி இப்போ இருக்க, வீடியோலலாம் அவ்வளோ போல்டாக நீ பேசுகிற, இதுவாக இருக்க, ஆனால் நீ இப்போது இப்படி அழுகுற, ஃபீல் பண்ணாத, எல்லோரும் உங்கள் வீடியோலாம் பார்த்து எல்லாரையும் சிரிக்கிற வைக்கிறவ நீ இப்போ நீ இப்படி அழுதுட்டு இருக்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, நார்மலுன்றது வேறு. இப்போல்லாம் சி செக்ஷனுன்றது ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணாத, சி செக்ஷன் ஆகிடுச்சின்லாம் ஃபீல்லாம் பண்ணாத, விட்டுட்டு போ, அவ்வளோதான், கடவுள் எப்படி கொடுக்குறாரோ இது பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் அன்றைக்கி 2 வாட்டியுமே அன்றைக்கி 18 hours வெயிட் பண்ணதில் டாக்டரை பார்க்கும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் இருந்தேன் நான். டாக்டரு அதெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா, குழந்த நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் எனக்கு சி செக்ஷன்னும் போது ஒரு பயம் இருந்து தான் இருந்துச்சு. அப்புறம் நடக்கும் போது ஐயோ என்னடா இது இவ்வளோ பெயினாக இருக்கே, இப்படி தான் இருக்குமோ, ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமா தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி தேர்ஸ்டே நைட்டு மாத்திரை போட்டுட்டு நான் தேர்ஸ்டே அன்றைக்கி ரெஸ்ட் ரூம் போகிறப்போ எனக்கு பெயின் இல்லாத போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவே இருந்துச்சு. நேற்று ஃப்ரைடே அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, ஓகே. அதுதான் யாரும் பயந்துடாதீங்கன்றதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறோம், ஐயோ இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் 3rd டேயில் ஓரளவுக்கு நம்ம நார்மல் ஆகிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ பார்த்து யாரும் பயந்துடக்கூடாது, புதுசாக ப்ரெக்னென்ட் ஆகினவங்க பயந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக நேற்று போட்டிருந்த வீடியோவில் இதை நாங்கள் இன்குபேட்டர்னு சொல்லிட்டோம். அது ஆக்சுவலாக இவங்க தான் எனக்கு சொன்னாங்க இன்குபேட்டர்ன்ட்டு. ஆக்சுவலாக இவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ஃபோட்டோ தெரப்பி. ஐஸ் பேபியோட ஐ எல்லோவிஷாக இருக்கிறதால
அந்த இதில் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சோம்னா அந்த எல்லோயிஷ் போயிடும். அந்த சன்லைட்டில் கிடைக்கிற சோர்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இது வச்சுருக்காங்க. நான் அது அதை வந்து வந்து மாற்றி சொல்லிட்டேன். இவங்க வந்து என்கிட்ட மாற்றி இன்குபேட்டர்னு சொல்லிட்டாங்க. நான் அதை அப்படியே போட்டேன். அதை உங்ககிட்ட வந்து ஏன்னா எங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸாக எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் அப்படியே போட்டோம். அது தப்பாக கன்வே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்லாம் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. 3 டேஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஒன்று. ஆமாம். எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்னதாக ஒரு அந்த ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சி கூட காட்டாமல் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த வீடியோவை நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இது ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு வாக் எப்படி இருந்தது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.